முத்துசெல்வம் வர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். சரியாக மாலை 6 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நாகப்பட்டினத்திற்கு நேர் கிழக்கே 90 கிலோமீட்டரிலும், பாண்டிச்சேரிக்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் டெட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. இந்த டெட்வா புயலை பொறுத்தவரையில இன்று காலை 10 மணிக்கே செயலிழந்தது. அதாவது தலைமன்னாரிலிருந்து இலங்கையுடைய வடக்கு இலங்கை பகுதியிலிருந்து கிழக்கு வங்கக்கடலுக்கு செல்லும் போதே அதோடைய தீவிரம் சற்று செயலிழந்து தற்போது சாதாரண புயலாக டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த டிட்வா புயலின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் டெல்டா தென் மாவட்டங்களில் மழை பதிவாயிருக்கிறது. தென் மாவட்டங்களில் 75 இடங்களில் மிதமான மழையும், 7 இடங்களில் கனமழையும், டெல்டாவில் 4 இடங்களில் அதி கனமழையும், 6 இடங்களில் கனமழையும், 35 இடங்களில் மிதமான மழையும் பதிவாயிருக்கிறது. தற்போது இப்போது வரை இன்று காலை நிலவரப்படி தற்போது வரை அதிகபட்சமாக, அதாவது இன்று காலை 8:30 மணியிலிருந்து அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை பதிவாகி வருகிறது. இந்த மழைப்பொழிவு தற்போது வரைக்கும் பதிவான அதிகபட்ச மழைப்பொழிவு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு இடத்துல மட்டும் மிக கனமழை பதிவாயிருக்கு. காலை 8:30 மணியிலிருந்து தற்போது வரை ஒரே ஒரு இடத்துல மட்டும் மயிலாடுதுறையில மிக கனமழை பதிவாயிருக்கு. அதாவது திருவெங்காடு 11 சென்டிமீட்டர், தரங்கம்பாடி 11 சென்டிமீட்டர், நெடுவாசல் 11 சென்டிமீட்டர், பேரளம் 8 சென்டிமீட்டர், திருமருகல் 11 சென்டிமீட்டர், திருகண்ணபுரம் 12 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் 10 சென்டிமீட்டர், தெற்கு பொய்கை நல்லூர் 7 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணி 8 சென்டிமீட்டர், 4 வேதபதி 8 சென்டிமீட்டர், தோப்புதுறை 7 சென்டிமீட்டர். அதாவது காலை 8:30 மணியிலிருந்து தற்போது வரைக்கும் பதிவான அதிகபட்ச மழை அளவுகள். இதுல பாம்பன் 7 சென்டிமீட்டர் தற்போது வரை மழை பதிவாகிறது. தென் மாவட்டங்களில் தற்போது மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விட்டு விட்டு நனைக்கும் மழையாகவும், டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழையாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதுவையில் தற்போது மிக கனமழை தொடங்கி இருக்கணும். செங்கல்பட்டுல தற்போது மிக கனமழை தொடங்கி இருக்கணும். கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று காலை 8:30 மணி வரை அதிகபட்சமாக நாகப்பட்டினம் கோடியக்கரை 25 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் வேதாரண்யம் 18 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி 13 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி 12 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் 16 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் தலைஞாயிறு 10 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் பாம்பன் 7 சென்டிமீட்டர், ராமேஸ்வரம் ராமநாதபுரம் 7 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் தங்கச்சி மடம் 7 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மண்டபம் 7 சென்டிமீட்டர், தூத்துக்குடி காயல்பட்டினம் 7 சென்டிமீட்டர், சிவகங்கை இளையன்குடி 7 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் திருக்குவளை 7 சென்டிமீட்டர் நேற்று கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாயிருக்கு. ஆனால் எதிர்பார்க்கப்பட்டதை விட மழை குறைவாக தான் பதிவாயிருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட அளவு அதிகபட்சம் 25 சென்டிமீட்டர் கடலோரத்தில் பதிவாயிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நாகப்பட்டினம் கோடியக்கரை என்கின்ற அந்த கடலோர பகுதிகளில் தான் அதிகபட்ச மழையை தவிர்த்து மற்ற உள்ள எங்கேயுமே சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரும் மழைப்பொழிவு இல்லை. அதாவது நார்மலாக மான்சூனில் வரக்கூடிய ரெயின் தான், பருவமழையில் வந்த மழைப்பொழிவு தான். புயலை பொறுத்தவரையில தற்போது இதோடைய நகர்வு எப்படி இருக்குன்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். தற்போதைய நிலவரப்படி இன்று காலை நிலவரப்படி வேகமாக நகர தொடங்கியது. ஆனால் தற்போது வேகம் சற்று குறைந்திருக்கிறது. இனி வரும் மணி நேரங்களில் எந்தெந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு? வரும் மணி நேரங்களில் அதிக கனமழையை பொறுத்தவரையில புதுவை, கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக கனமழையும், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக கனமழையும் இன்று இரவு மற்றும் நாளை அதிகாலை புதுவை பகுதிகளில் வெற்றிடமாக இருக்கும். சென்னை பகுதியில் அவுட்டர் பேண்ட் வெளி சுற்று வேகங்கள் உள்ளே வரும். சென்னையில் நாளை எத்தனை சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம்னா அதிகபட்சம் 17, என்னுடைய கணக்கீடுப்படி 17 சென்டிமீட்டருக்குள்ள சென்னையில் மழை இருக்கும். 16, 15 தாழ்வான இடங்கள்ல மழைநீர் தேங்கும், சில இடங்கள்ல சாலைகளில் மழைநீர் தேங்கும். இதற்கு இன்னொருத்தர் இடையூறாக ஒருத்தர் இருக்கிறார் மேல,
வட இந்திய குளிரலை ட்ரை ஏர், அந்த வறண்ட காற்று உள்ள வர தொடங்கும் இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல. இந்த வறண்ட காற்று தீவிரமாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் வரும்னு எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால நிகழ்வு ஒன்று நகராமல் அதே இடத்துல நீடிக்கணும், இல்லைன்னா செயலிழக்கணும். நாளை தினம் மதியம் இது டிப்ரெஷனாக செயலிழக்கிறது. 32 கிலோமீட்டருக்கும் கேட்டின்னு சொல்லுவாங்க. 32 கேட்டி. அதாவது நம்ம கேட்டின்றது வேற, காற்றழுத்த தாழ்வு மண்டலோடைய சுற்றமைப்புன்றது வேற. நிறைய பேருக்கு வந்து புயல்னா என்னன்னே தெரியாது. புயல்னா ஒரு 64 கிலோமீட்டருக்கு மேல வந்துச்சுன்னா புயல் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. அப்படி கிடையாது. புயல் வந்து 64 கிலோமீட்டர் வேகத்துல வந்தாலும் மட்டும் புயல் கிடையாது. அதோடைய அமைப்பு, அதோடைய கண் பகுதி இதெல்லாம் வைத்து தான் அதோடைய முழுவதுமான இதுவே பார்க்கணும். ஸோ தற்போது வந்து இது ஒரு டீப் ப்ரெஷர் டு சைக்ளோன் அந்த அளவுல தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது தீவிரமான நிகழ்வு அல்ல. ஸோ இது வந்து இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல இந்த நிகழ்வு தென் மாவட்டங்களில் படிப்படியாக மழை விலகும். இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, தேனி, தென்காசி, திண்டுக்கல் மாவட்டங்கள்லாம் இன்று இரவுல இருந்து மழை விலகிறோம். நாளை வட தமிழகம் முழுவதும் பரவலாக மழை இருக்கும். கர்நாடக எல்லையோர பகுதிகள் மழை அதிகமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள்ல நாளை மழை விலகும். டெல்டாவிலையும் நாளை பெரிய அளவுக்கு இருக்காது. விட்டு 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 சாரல் நனைக்கும் மழை இருக்கும். ஆனா ஒரு சில இடங்களில் இன்றைக்கு இரவு அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. டெல்டாவில் தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஸோ ஆனால் இந்த கடலோரத்தை நெருங்க 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 இது வந்து ஒரு செயலிழந்த பகுதி அப்படின்றனால அவுட்டர் பேண்ட் இந்த தீவிர மேகங்கள் வந்து நம்மளை விலகிதான், அதாவது இப்போதையே அது சென்னை தாண்டிடுச்சு. அந்த அதிகபட்ச மழை மேகங்கள் சென்னையை தாண்டிடுச்சு. சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் பாண்டிச்சேரியிலேயே ரெக்கார்ட்ஸ் வந்து எங்கேயும் பதிவாக இருக்கான்னு தெரியல. ஆனால் தற்போது வரைக்கும் இப்போ வரைக்கும் டிஎன் அலர்ட்ல பதிவான ரெக்கார்டு அடிப்படையில் கடலூர்ல 6 சென்டிமீட்டர், அந்த வட தமிழகத்துல பதிவான ஒரே இடத்துல கடலூர்ல 6 சென்டிமீட்டர். மற்றபடி இன்னும் எங்கும் பெரிய அளவுக்கு மழை இல்லை. ஸோ வரும் மணி நேரங்களில் நான் சொன்னபடி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை இருக்கும். நெல்லூர் பகுதிகள், தெற்காந்திரா பகுதிகளையும் வரும் 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதுல சில சென்னையில இருக்கக்கூடிய மக்கள், திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க, இது வந்து அப்படியே நேரா சென்னைக்கு கிட்ட போயிட்டு அங்கே நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயுமே நகராம அதே இடத்துல நின்று அங்கேயே நின்று ஒரு இடத்துலயே நின்று எங்கேயுமே நகர முடியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த கண்டினியூஸ் கிளவுட் பேண்ட் அது ஆட்டோமேட்டிக்கலி சென்னைக்குள்ள வர தொடங்கும். அந்த கண்டினியூஸ் கிளவுட் பேண்ட் வரும்போது 25 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டருக்கு மேல கூட சென்னையில மழை பதிவாகலாம். ஆனால் அது நடக்குமா அப்படின்றதுக்கு நான் கேரண்டி கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் அது வந்து சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சரியான அமைப்புல நகருகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்த்ததை விட வேகம் தான் குறைவு. நகர்வில் கிலோமீட்டர் தான் குறைவாக இருக்கிறது. மற்றபடி வந்து இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இது இந்த கிளவுட் பேண்ட் வந்து இந்த இப்போ வரக்கூடிய வெர்சர் டிஸ்டர்பன்ஸ் மேற்கத்திய இடையூறை பொறுத்து இதோடு இருந்து இன்னும் வேகமாக வடக்கே நகருமா அல்லது வலு குறைந்த நிலையில இருக்குமான்றதை சொல்ல முடியும். ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் படி பார்க்கும்போது, அவங்க சொல்றது படி பார்க்கும்போது சென்னை வரைக்கும் நெருங்கி செல்லும் அப்படின்ற, புயலாகவே நெருங்கி செல்லும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு வருகின்ற 1ஆம் தேதி வரையிலும் வட தமிழகம், டெல்டான்னு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வட தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் மழை நீடிக்கும். இதுல வட மாவட்டங்களில் நாளை 1ஆம் தேதி டிசம்பர் இன்று நாளை 30ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதி நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. வட தமிழகத்துல 1ஆம் தேதியும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. வட மாவட்டங்களில் எஸ்எஸ்டி சென்னைக்கு சாதகமாக இருக்கிறது. எஸ்எஸ்டியோடைய பொறுத்தவரையில சென்னை சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறது. பாசிட்டிவ் ஜோன் என்கின்ற அமைப்பு வந்திருக்கிறது. சென்னைக்கு மட்டும் அந்த பாசிட்டிவ், என்ன சார் இது இடையில நெகட்டிவ் ஜோன்னு சொன்னீங்க, இப்போ பாசிட்டிவ் ஜோன் சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. டெல்டா நெகட்டிவ் ஜோனாக மாறி இருக்கு. புதுச்சேரி நெகட்டிவ் ஜோன் தான். செங்கல்பட்டு வரைக்கும் நெகட்டிவ் ஜோன் தான். தெற்காந்திராவிலிருந்து சென்னை வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோன் இருக்கு. இந்த பாசிட்டிவ் ஜோன் என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் மேகங்கள் வலுவாக உற்பத்தி பண்ணி சென்னைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால சென்னையில ஒரு சில இடங்கள்ல 10 to 15 சென்டிமீட்டர் எதிர்பார்க்கக்கூடிய அளவை விட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடி அதிகபட்ச மழைப்பொழிவுகள் வரலாம். அல்லது ஒருவேளை வட இந்திய குளிரையின் காரணமாக அந்த எஸ்எஸ்டி சாதகமாக இருந்தாலும் மேகங்கள் செயலிழந்து போகலாம். ஏதாவது ஒரு அமைப்பு படி பார்க்கும்போது வாய்ப்புகள் குறைவு அப்படின்றதும் சொல்ல முடியாது, வாய்ப்புகள் அதிகம்ன்றதும் சொல்ல முடியாது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் 17-16 சென்டிமீட்டர் என்கின்ற அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில நம்ம டெல்டா தமிழக மாவட்டங்கள்ல
இனி வரும் மணி நேரங்கள்ல சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று இருக்கும். அதிகபட்சம் 70, ஒரு சில இடங்கள்ல 64. பெரும்பாலும் புதுவை முதல் சென்னை இடைப்பட்ட கடலோர பகுதிகளிலும் சென்னையிலும் பலத்த காற்று வீசும். இனி சென்னையில வரக்கூடிய மணி நேரங்கள்ல சுமார் 65 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று சென்னை சுற்றுவட்டார பகுதிகள், செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள், திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று இருக்கும். ஆங்காங்க வட தமிழக மாவட்டங்களில் சில இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல, செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல சில மரங்கள், ஒரு சில பெரிய மரங்கள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எல்லாம் கிடையாது. நீங்க அந்த வரதா மாதிரியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுக்கும் வரதாக்கும் இதுக்கெல்லாம் 0.0 பாயிண்ட் கூட எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த புயல் அவ்வளவு பெரிய புயலும் கிடையாது. ஒரு சாதாரண நிகழ்வு. சாதாரண நிகழ்வின் காரணமாக நகரில் மொத்தம் 5 லட்சம் மரங்கள் இருக்குன்னா அதுல ஒரு 2 மரம் விழும். 5 லட்சம் மரத்துல ஒரு 2 மரம் விழும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ சென்னையில நாளை தினம், நாளை இரவு, நாளைக்கு பிறகு கொஞ்சம் மழை குறையும். நாளைக்கு பிற்பகலுக்கு பிறகு சென்னையில மழை குறைந்து நாளை இரவுல மழை குறைந்துடும். இந்த நிகழ்வு நெல்லூர் இடையே கரையை கிடப்பதாக மாடல்கள் குறிப்பிடுறாங்க. நெல்லூர், சென்னை டு நெல்லூர்ல கரையை கிடக்குன்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. இது ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா. கரையை கிடந்தாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு மழையை கொடுக்கும், ஆனால் பாதிப்பு இருக்காது. ஸோ இதுதான் தற்போதைய எக்ஸ்பெக்டேஷன். இந்த நம்ம ஃபோர்காஸ்ட் படி இன்று இரவு எங்க அதிகபட்சமான மழை இருக்கும் அப்படின்னா புதுவை, கடலூர், விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் அதீத கனமழை எதிர்பார்க்கலாம். வட இந்திய குளிரலை பொறுத்து மேகங்கள் உற்பத்தி அதிகரிக்கும். அது குறைந்து வருகிறது அப்படின்னா மேகங்கள் உற்பத்தி அதிகரிக்கும். அது வலுவாக வருகிறதுனா மேகங்கள் அதோடைய தீவிரத்திற்கு ஏற்ப குறையும். ஸோ தற்போதைக்கு இனி வரக்கூடிய மணி நேரங்கள் அப்டேட் இருக்கு. அதில் தொடர்ந்து இணைந்திருங்க. வட இந்திய குளிரலை பொறுத்து அந்தந்த மணி நேரத்துக்கான நவகாஸ்ட் அப்டேட் வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.